திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 30-35% ஓட்டு வந்து இன்னும் பிரிய போகுது. அதை மொபைலைஸ் பண்ண போகிறது யாருன்றதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். எம்ஜிஆர்னு ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு மட்டும் தான் மிச்சம் இருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு அவங்களுக்கான மரியாதை இருக்குது இல்லையா, அது இருக்குது. ஆனால் மக்கள் தெளிவாயிட்டாங்க. இன்னும் நான் ஜெயலலிதா அம்மா அப்படின்றத வந்து நான் நினச்சி எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும், நீயே விசுவாசியாக இல்லை. ஆனால் எம்ஜிஆருடைய விசுவாசிகள்லாம் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க, எதுவுமே புரியாது. அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்க இல்லையா, அவங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த ஓட்டு வங்கி மட்டும்தான் கடைசியாக அந்த கட்சிக்கு மிச்சம் நிற்கும். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மாவோட விசுவாசி ஓட்டுங்களாம் கூட பிரிய ஆரம்பிச்சிடும். மோனோபோலியாக எதுவுமே இருக்கக்கூடாது. அது மக்களுக்கு ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து. 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி த லீடர்ஸ். இப்போதைக்கு அது அரசியல் கட்சியாக மாறும். 2 பேருக்கு தான் ஃப்யூச்சர் போட்டியாக இருக்க போது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக்ங்க. ஏன்னா வரவும் போகிறவங்களாம் அடித்தா நான் என்னடா பண்ணுவேன், எத்தனை பேர் தான்டா எனக்குன்னு கிளம்பி வருவீங்க, எங்கேருந்து தான் வரீங்க அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி. அதாவது இப்போ தான் அண்ணன் கஷ்டப்பட்டு 8% வந்தாப்புல, ஒரே அடி பொடனிலேயே 8 நாள் ஆச்சு. சரி, அந்த அடியோட வழிலாம் தாங்கிக்கிட்டு ஒத்தனெல்லாம் கொடுத்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ரெடியாகி வெளியில் வந்தால் வி த லீடர்ஸ்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஐயோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு சரியா வச்சு செஞ்சு விட்டாங்க. ரீசெண்டாக டிபேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் அண்ணன் அவங்க போய் பேசும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீஷன் பாண்டியன்னு சொல்லிட்டு டிவிக்கு சார்பாக பேசியிருக்காப்புல. அவர்லாம் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆகிருப்பார் அவர் பேசின பேச்சுக்கு. ஏங்க இனிமேல் நீங்கள் ஒரு டிபேட்டுக்கு கூப்பிடும் போது தயவு செஞ்சு ஒருத்தராவது யாராவது ஜெயிச்சிருக்கணுங்க, அந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடுங்க. 15 வருஷமாக இப்படியே பேசிட்டு இருந்தால் எப்படிங்கன்னு சொல்லிட்டு டிபேட்லேயே வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்படி பேசுகிறாங்களேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் உண்மை தானே அதுவும். ஸோ இப்போ இந்த வி த லீடர்ஸ் ஓகேங்களா, சீமானவருடைய கட்சியை மீண்டும் 4லேருந்து 2 ஆக்குமா, 1 ஆக்குமா, இல்லைனா சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் கை கோர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணுங்க. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுதான் இறுதி வாய்ப்பு அவருக்கு. இப்போ வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்டேன் இல்லையா, இதுதான் ஒரு இறுதி வாய்ப்பே, இதுதான் முக்கியம். இதையும் அவர் விட்டுட்டு திரும்பவும் நான் வந்து 4லேருந்து திரும்ப மேலே 8க்கு வருவேன் அப்படின்லாம் யோசிச்சார்னா எனக்கு மிகப்பெரிய வருத்தமே வந்து அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மையான தோழர்கள் அவங்களாம் வந்து நம்ம பாராட்டே ஆகணுங்க. ஏன்னா என்ன நம்பிக்கையில், ஏதோ ஒரு நம்பிக்கையில் தமிழுக்காக பேசுகிறாரு, இந்த மண்ணுக்காக பேசுகிறாரு, இந்த மக்களுக்காக பேசுகிறாரு, இந்த மொழிக்காக பேசுகிறாரு நம்பி அவர் கூட பயணம் பண்ணி எல்லாத்தையும் விற்று அரசியல் செஞ்சு அவர் கூடயே ட்ராவல் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தா. ஆனால் அந்த கட்சியை ரூல் பண்ணுறது ஒரு 3 பேர். அவங்க சொந்த சுயலாபத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் அவங்களுடைய அதான் அந்த காசு அது என்னன்னு தெரில, என்ன ஒரு மாஃபியான்னு தெரியல. அந்த 3-4 பேர் தான் அந்த கட்சியை இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட சுயலாபத்துக்காக எல்லாரோடைய வாழ்க்கையும் அழிக்கிறாங்களே. மக்கள் நீதி மையத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் பண்ணது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மேலே கூச்சமே கொஞ்சம் கூட இல்லாமல் இன்னும் நாங்கள் இருக்கிறோம் மக்கள் நீதி மையத்தில். அந்த கமலஹாசன் ஒரு டைலாக் பேசினார் பாருங்க, எப்படி பேசுகிறாரு அவர், தெரிஞ்சு தான் அதெல்லாம் நம்ம பேசுவாங்க. என்றைக்கு அவர் தெரிஞ்சு பேசியிருக்காரு, தப்பான டைலாக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வி த லீடர்ஸ் வரும்போது அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் சீமானோடு கை கோர்ப்பாரா? சீமானோடு தான் லாஸ்ட் வாய்ப்பு. எந்த அளவுக்கு சீமான் கட்சியை பாதிக்கும்? ஒன்று. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது. அதுக்கிட்ட 20% மேலே ஓட்டு வங்கி இருக்குது. கரெக்டுங்களா? உறவுகளே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எத்தனை யோசிக்க தெரில. தேர்தலுக்கு பிறகு பல விஷயங்கள், அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு நிறைய விஷயம் வந்து வெளில வந்தது. யார் திமுக கூட போய் கூட்டணி வந்து சேர்ந்து பேசினாங்க, திமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பேசினாங்க. அப்போது தேர்தலெலாம் முடிஞ்சிச்சு. இது கரெக்டாக. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வெளியில் வந்த பிறகு எவ்வளோ ஓட்டு வங்கி இன்னும் அவங்களுக்கு இருக்குது, எந்தெந்த ஓட்டு எங்கே சதறி போச்சு, மக்கள் வந்து அடுத்த தேர்தலுக்கு யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இதோட முடிஞ்சிச்சு இந்த ஆட்டம்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிறீங்களா திரும்ப வந்து ஏடிஎம்கே பில்ட் ஆகி திரும்ப நம்பிக்கையாக அது ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு? சத்தியமாக வாய்ப்பு கிடையாது. திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ
குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 30-35% ஓட்டு வந்து இன்னும் பிரிய போகுது. அதை மொபைலைஸ் பண்ண போகிறது யாருன்றதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ரைட் டைமில் வீத லீடர்ஸ் உருவாகிருக்கு. கண்டிப்பாக 30% அதுலேயும் அதிமுகலாம் 50%. எனக்கு தெரிஞ்சு என்னப்பா இப்படி பேசுகிற, என்ன உங்களுக்கு அரசியல் தெரியுதுன்னா நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா, எழுதி வச்சுக்கோங்க. எம்ஜிஆர்னு ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு மட்டும்தான் மிச்சம் இருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு அவங்களுக்கான மரியாதை இருக்குது இல்லையா, அது இருக்குது. ஆனால் மக்கள் தெளிவாயிட்டாங்க. இன்னும் நான் ஜெயலலிதா அம்மா அப்படின்றத வந்து நான் நினச்சி எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும், நீயே விசுவாசியாக இல்லை. ஆனால் எம்ஜிஆருடைய விசுவாசிகள்லாம் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்க இல்லையா, அவங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த ஓட்டு வங்கி மட்டும்தான் கடைசியாக அந்த கட்சிக்கு மிச்சம் நிற்கும். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மாவோட விசுவாசி ஓட்டுங்களாம் கூட பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போது குறைஞ்சபட்சம் 30%-40%, 50% எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா பிரியுது. திமுகலேருந்து 30% கன்ஃபார்ம் ஓகேங்களா. இப்போது இதை வந்து அண்ணாமலை எடுக்க போகிறாரா இல்லைனா திரு விஜய் அவர்கள் எடுக்க போகிறாங்களா? 2031 எலெக்ஷனுங்க. என்னப்பா இவ்வளோ சீக்கிரமாக இதை பற்றி பேசணும். ஏன்னா நேற்று வீத லீடர்ஸ் மாநாடு, அது சொல்கிறதுக்கு வேணால் நம்ம ஒரு அமைப்போட மாநாடுன்னு சொல்லலாம், நடந்திருக்கு இல்லையா. பொள்ளாச்சியில் ஒரு 50,000 பேர் வந்தாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு போதை ஒழிப்பு மாநாடாக நடந்தது. அரசியல்லையே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு கொள்கைக்காக, ஒரு நோக்கத்துக்காக நடைபெற்ற ஒரு மாநாடு. தாவேக்காவில் எங்கேயுமே அவங்க அடிக்கலை. ரொம்ப டீசெண்டாக வந்து எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் இது வரைக்கும் வராதவங்க வந்திருக்காங்க. மொத்த ஆட்களும் புதுசு. ஒருத்தரை தவிர செங்கோட்டையன் தான் பழைய மினிஸ்டராக இருந்திருக்காரு. மொத்த கேபினெட்டுமே புதுசு. நம்ம தான் கையை தூக்கி, நம்மனா எப்படி அவங்களால தான் நீங்கள் போறீன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கூடாது. நம்ம ஏதாவது தவறு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க போட்டு அடிக்கிறது, குறை சொல்கிறது, அவதூறு பரப்புறதுன்னு கன்றாவியான அரசியலில் திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் பண்ணக்கூடாது. நாகரிகமாக அரசியலை நம்ம பண்ணணும், தூக்கி விடணும். மாற்றம் நடந்திருக்கு, அந்த மாற்றத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த ஓட்டு போட மக்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது அரசியல் நாகரிகம். நான் எதிர்பார்த்தேங்க. அவர் தாவேக்காவை அடிக்க மாட்டார், அப்படியே சும்மா வந்து பயங்கர பஞ்சாக பேச மாட்டார், குறை சொல்ல. அவர் வந்து அந்த 717 கடைகள் ஒயின் ஷாப்பு வந்து மூடாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன். நல்லதாக தான் எடுத்துக்கிட்டு செய்வீங்க நம்புகிறேன். நீங்கள் செய்யலை அப்படின்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க, செய்யலாலும் பரவாயில்ல அப்படின்ட்டார். ஸோ அவரோட நோக்கம்லாம் என்னென்னா, மாற்றத்துக்கான ஒரு விஷயத்தை இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை இந்த அரசு வந்து காது கொடுத்து கேட்டால் ஓகே, கேட்கல அப்படின்னா அது ஓட்டாக வரும்போது மக்கள் யோசித்து ஒரு மாற்றத்துக்கான ஓட்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறார், 2031 மக்கள் வந்து இன்னொரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பாங்க, வரும் அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக அங்கே ஒரு பாயிண்ட்டை ஒரு கமா போட்டு போயிட்டார். சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டாண்டாக எடுத்துக்கலாமா? ஒரு பக்கம் அடிக்க மாட்டுறாருன்னு சொல்கிறீங்க, அப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வரும்னு சொல்லுங்கள். எந்த ஒரு கட்சியுமே அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளே ஓகேங்களா கண்டிப்பாக இது அரசியல் கட்சியாக தான் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டார். ஸோ அரசியல் பண்ண வர வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு தாவேகா தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி சேர்ந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. லாஜிக்கலி ஸ்பீக்கிங், உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களும் சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. எப்படி போதோ, எப்படி இருக்குது அந்த மூமெண்ட்டை பார்த்து எப்படி இருக்குன்றதான் சொல்லுவாங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா ஃபேக்ட்ஸை பேசுவாங்க. இப்படி தான் இருக்குங்க, சோஃபா ஸோ குட் இந்த ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு நாகரிகம். இப்படியே போச்சு, சூப்பராக போச்சு, அல்டிமேட்டாக போச்சு, சான்ஸே கிடையாது, ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, மக்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இப்போ இருக்க நிலைமைக்கு நான் சொல்லுவாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அடுத்த 10 வருஷம் ஷுவர், 10 இயர்ஸ் சாலிடாக இப்போ இருக்க நிலைமைக்கு. ஏன்னா எதிர்கட்சியில் யாருமே கிடையாது இப்போ. இந்த நிமிஷம் வரைக்கும் வீத லீடர்ஸ்ன்ற ஒரு அமைப்பு கட்சியாக மாறி ஓகேங்களா, அவங்களோட நோக்கமும் செயல்பாடுகளும் இப்போ இருந்தே வாட்ச் பண்ணி இதே மாதிரி போச்சு. சமூக நோக்கத்துடன், சமூக ஆர்வத்துடன், ஒரு வெறுப்பு அரசியல் இல்லாமல் உண்மையாகவே ஒரு இன்டலெக்சுவலான விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க, ஃபேக்சுவலான விஷயங்களாக எடுத்து வைக்கிறாங்க, ஃபேக்ட்ஸ் தான் பேசுகிறாங்க, அவதூறுலாம் பரப்பலை அப்படின்ற போது நிச்சயமாக அது ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது
நம்மளோட காலை குரல் நிகழ்ச்சியில் மக்கள் கோரிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கேன். மக்கள் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க, அதில் வந்து நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? எஃப்ஐஆர் அரசுன்னு ஒரு நிகழ்வு நம்ம பேசுகிறோம், அதில் தவறு நடந்தவங்க கைது பண்ணியிருக்காங்க, தவறு நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மக்களுக்குள்ள நம்ம பேசுகிற விஷயம்லாம் என்ன, தவறு நடக்குது, இது நடக்காமல் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. உறவுகளின் குரல் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம், அதில் என்ன பண்ணுறோம், ஆஹா ஓஹோ சூப்பர், விஜய் சார் கோட்டு சூப்பர், விஜய் சார் தலை சூப்பர், விஜய் சார் பேசுறது சூப்பர், சிரிப்பு சூப்பர், நான் பேசுகிறோம். மக்களுடைய குரலை டேரெக்டாக நம்ம அதில் வந்து ப்ளே பண்ணுறோம், எல்லாருமே கேட்குறாங்க. கரெக்டாக என்ன சொல்ல வரேன்னா, ஃபேக்டாக பேசுகிறோம். அந்த மாதிரி வீத லீடர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோனோபோலி தான், யாருமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கருத்து இருக்கலாம், இதை பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அதை நான் மதிக்கிறேன், சரிங்களா? ஆனால் நம்ம இந்த இடத்துல எதை பற்றினாலும் நம்ம பேசி தான் ஆக வேண்டும், கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கணும், சரிங்களா? இது மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு மோனோபோலியாக எதுவுமே இருக்கக்கூடாது, அது மக்களுக்கு ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, நம்ம மட்டும்தான் அப்படின்றது. விஜய் சாரை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, எல்லாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு அரசியல் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும். நம்மளை ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான்பா, ஃபேக்ட்ஸோடு அடிப்பாம்பான்றதா போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்க. மோனோபோலியாக இருந்தால் என்ன, திரும்பவும் அந்த ஒரு தாட் வந்துடும், அந்த ஒரு திமிரு தெனாவட்டு. அது யார், நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த மதிப்பிற்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வராது, கீழே இருக்க எல்லாருக்குமே வராதுன்னு என்ன நிச்சயம்? எல்லாரையும் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஓட்டு போட்டது யாருக்காக ஓட்டு போட்டோம்? ஒருவரை நம்பி, ஒருத்தரை நம்பி தான். இன்னும் நம்மளுக்கு வந்து 50 நாள் தான் ஆயிருக்குது, 55 நாள் ஆயிருக்கு, தெரியாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டி இருந்தால் தான் தமிழ்நாடு மக்களுக்கு அது நல்லது, தமிழ்நாடு அரசியலுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை வந்து ஒரு அரசியல் கட்சியாக விரைவில் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். இந்த வீத லீடர்ஸ் இயக்கம் எப்படி போகுது, ஏன்னா முழுக்க அந்த மாநாடு வந்து போதை, அதை பற்றி தான். போதையில் வந்து அவங்க வந்து ஒரு 6 இது எடுத்திருக்காங்க, உறுதிமொழி. 6 உறுதிமொழியில் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானங்கள். போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம், யாரையும் பயன்படுத்த விட மாட்டோம், கோயில்கள் கல்வி நிறுவனங்கள் நிலையங்கள் அதுக்கு வந்து டாஸ்மாக் கடையில் வந்து மூடுறது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை நேர கள்ளச்சாரத்தை, அதாவது அந்த கள்ள சந்தையில் காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் விற்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா தடுக்க வேணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு சட்டம் வரணும். அப்புறம் புதிய பார்களுக்கு அனுமதி தரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதி மீறும் FL2 பார்களுக்கு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்க எடுத்துருக்காங்க 6. அதில் வந்து ஒவ்வொரு ஜூலை மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பேண்ட் மாதமாக அறிவித்து ஒரு ஒயிட் பேண்ட் கட்டியிருக்காங்க. வெள்ளை சுத்தம், ஒயிட், வெள்ளை மனது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எடுத்த தீர்மானங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அவங்க சொல்லிட்டேன், யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம், இந்த அமைப்பு அரசியல் கட்சியாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட கிளைம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போது எதிர்கட்சியாக சரிங்களா செயல்படுறவங்க அவதூறு அரசியல் தான் பரப்புகிறாங்க, அவர் அதான் சொல்ல வருது. ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வந்து எடுத்து வைக்கலங்க, அதுதான் உண்மையும் கூட. கரெக்டுங்களா? ஆக்கப்பூர்வமான விஷயம் எடுத்து வைக்க அரசியல் வந்து மக்களுக்கு நம்மளுக்கு தேவைங்க, மக்கள் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுதான் ஒரு கிளைம் பண்ணிட்டு அதுதான் அந்த ஃபீல்டு காலியாக இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் 2031 இப்போ இருக்க நிலைமைக்கு, நான் இப்போவே சொல்கிறேங்க, இப்போ இருக்க நிலைமைக்கு 2031 வீத லீடர்ஸ் வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறுன்னு சொல்லிட்டாரு. மாறும் பொழுது அந்த கட்சி நிச்சயமாக எதிர்கட்சியாக வந்து உட்காருவதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, அதில் வந்து 99% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவே நான் பதிவு பண்ணுறேன், இதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. அதனால தான் நான் முதவே சொன்னேன், சீமான் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய போய் கூட்டணி சேர்றது அவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு கூட்டணி திரு அன்புமணி ராமதாஸ், திரு டிடிவி தினகரன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்குவார். இந்த 50 லட்சத்தை வந்து தொடர்றது அந்த மேட்ரு எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றது 40 லட்சம் ஓட்டுக்கு மேலே இருந்தால் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஸோ அது எல்லாமே வந்து ஆஸ் பர் பிளான் 50 லட்சம் மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர் தேர்தலில் போட்டியிட போகிறாருனாலே அவருக்கு மினிமம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு ஓட்டு பேங்க் அவர்கிட்ட இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பார். அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு எல்லாருமே சொல்லி கடைசியாக ஒரு முடிவு எடுத்து பிஜேபியிலேருந்து வெளில வந்திருக்கார். திரும்பவும் இந்த வீத லீடர்ஸில் வந்து அவர் எந்த ஒரு தவறுமே செய்வதற்கு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு அசைவுகளிலும் எந்த ஒரு தடுமாற்றமும் ஒரு தெளிவில்லாமல் அவர் பண்ணவே மாட்டார். எல்லாமே பக்காவாக பிளான்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார்.
இதுதான் விஷயம், புரியுதுங்களா? ஸோ he has a very clean plan. நேற்று நடந்த மாநாடு 50,000 பேருக்கு மேலே வந்தாங்க, நல்ல கூட்டம், மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக தான் அது இருந்தது. பல்வேறு விஷயங்களை இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறாரு. அதாவது ஒரு தன்னார்வலராக, அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேளுங்க, ஒற்றை மனிதர், எப்படி தாவேகாவுக்கு ஒற்றை மனிதர் விஜய், அது அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகிற அந்த கட்சிக்கும் சரி, இப்போ இருக்க அந்த வீதி ரைடர்ஸ் அந்த இதுக்கும் சரி, இயக்கத்துக்கும் சரி, ஒற்றை மனிதரை நம்பி தான் எல்லாமே. இந்த ரைட்டில் அவர் இருக்கார், லெஃப்டில் அவர் இருக்கார், இவர் இப்போ அங்கே நீங்கள் வந்திருக்காரு, அதெல்லாம் அந்த பேச்சுக்கே கிடையாது. யாருக்காகவும் ஓட்டு கிடையாதுங்க. இப்போ நான் சொல்லிடுறேன், நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த கட்சியில் இப்போ அந்த இயக்கத்தில் அவர் ஒருத்தருக்கு தான், அந்த மொத்த கூட்டமாக அவர் ஒருத்தருக்கு தான். ஸோ அண்ணாமலையோட ஃபேன்ஸ் யாராவது பார்க்குறீங்க, வீரரசு இயக்கத்தை சார்ந்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் அங்கே கூட்டம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்சுவலான விஷயந்தான். அதனால் இப்போ அவர் அங்கேருந்து இங்கே போயிருக்காரு, இங்கேருந்து அங்கே போயிருக்காரு, திரும்பவும் அவங்க தான் வராங்களா, அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓட்டு அவருக்கு தான் அந்த கூட்டம், அது நம்மளுக்கு குழப்பமே வேணாம். ஸோ அதே மாதிரி அடுத்த மாநாடு திருச்செந்தூர்லன்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 26. அங்கேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உறவுகளே, நல்ல ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நல்ல ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் சார்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீதி ரைடர்ஸ் இயக்கத்துக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணணும், இந்த சமூகத்துக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வரணும், இளைஞர்களுக்காக ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சமூக நோக்கத்துடன் அந்த வீதி ரைடர்ஸ் கண்டிப்பாக செய்யும். நல்லதை செய்யும்போது கண்டிப்பாக இதை நம்ம பதிவு பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வீதி ரைடர்ஸ். இப்போதைக்கு அது அரசியல் கட்சியாக மாறும், 2 பேருக்கு தான் ஃப்யூச்சர் போட்டியாக இருக்க போது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து சத்தியமாக ஹைப்லாம் கிடையாது, மேனிப்புலேஷனாக நான் எதுவும் சொல்ல நான் நினைக்கிறேன். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், நான் டெய்லி நம்ம பேச தான் போகிறோம். இந்த நகர்வுகள் எங்கே போய் முடியுதுன்றதை நீங்கள் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போவும் நான் அழுத்தமாக சொல்கிறேன், ஸோ ஃபார் ஸோ குட். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசில் சில விஷயங்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம செவி கொடுத்து கேட்டு சரியும் செய்கிறாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அடுத்திடும் கிட்டத்தட்ட 4 வருஷம் 9 மாதம் கிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ எது வேணாலும் விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் ஆல் குட், ஓகேங்களா? பட் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிஷன் இருக்கும்போது தமிழ்நாடு மக்களுக்கு அது வந்து சரி அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம அப்படியே புஷ் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நான் சொன்னது என்னது, 2 பேருக்கு தான் போட்டி இருக்க போது. 2031 எதிர்கட்சியாக இந்த பார்ட்டி தான் வரும். அதனால் இப்போவே நான் சொல்லிடுறேன் அழுத்தமாக, சரிங்களா? உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பல உறவுகளே போய் சென்றடைன்னு நினச்சிக்க அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். காலையில் யாராவது காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். நான் சஜஸ்டட் வீடியோஸில் வந்து லிங்க் போட சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேலே மீண்டும் 3 நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம்.